ஆனந்தி, இங்க வா. வா ஆனந்தி. அப்பாவை நல்லா வேண்டிக்கோ. அவரோட ஆசீர்வாதம் இருந்தா உனக்கு எந்த குறையும் இருக்காது. அப்பா, இங்க இருக்கிறவங்களுக்கு வேணா என் மனசுல இருக்கிற வலி தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ஏன்பா இப்படி ஒரு சோதனை வருது? என் விருப்பத்தையும் வெளியே சொல்ல முடியாம, இவங்க விருப்பப்பட்டு அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கையும் ஏத்துக்க முடியாம ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்குள்ள செத்துட்டு இருக்கேன்பா. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் என் மனசுல இருக்கிறத சொன்னா அம்மா ஏதாவது பண்ணிப்பாங்களோ, என்னால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினைக்கும் போது யாருக்கிட்டையும் என் மனசுல உள்ளத சொல்லவே முடியலப்பா. என் ஒருத்தியால எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல. அதனாலதான் என் விருப்பத்தை எனக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு இருக்கேன். நான் விருப்பப்பட்ட வழியிலயும் போக முடியாம, விதியேன்னு இவங்க காட்டின வழியிலயும் போக முடியாம நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்ப்பா. என் பிரச்சனையை தீர்க்க எந்த வழியும் இல்லாம நிர்கதியா அவங்க முன்னாடி நிக்கிறேன்ப்பா. எனக்கு ஏத்த ஒரு வழியை காட்டுங்கப்பா. ஏய், என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? என்னவா இருக்கும்? ஆனந்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அப்பா கூட இல்ல நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இத பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு. மேல இருந்து உன் கல்யாணத்தை பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. நல்லா அப்பா கிட்ட வேண்டிக்க. என்னங்க, உங்க ஆசீர்வாதத்தால நம்ம பொண்ணு ஆனந்திக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சு அது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல நம்ம பொண்ணு வாழணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அதை விட ஒரு நல்ல குடும்பமா இருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம பொண்ணு எந்த குறையும் இல்லாம அவ சந்தோஷமா வாழ போறான்னு நினைக்கும் போது என்னோட மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. இந்த கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நீங்க தாங்க நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்.